குரங்கு தொல்லை தான் அதிகம். இங்கே பாருங்கள், ஒரு வீட்டு மேலேயும் அங்கங்கே குரங்கு ஓடுது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நம்ம பழமுச்சோலை வந்ததுக்கப்புறம் இது செகண்ட் டே. ஸோ சுற்றிலும் பாருங்களேன், செம்ம பியூட்டி, சீனரிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்களேன், மழையெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. கீழே பச்சை பசங்க இருக்குது. வெளியே பால்கனி வரப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னென்னு பாருங்கள், சுற்றிலும் குரங்கு நிறைய இருக்குது. ஸோ கதவு வந்துருக்கும்போது உள்ளே வந்துருமா சொல்லிப்பா, லைட்டாக பயம் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் தான் போக போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்துலேயே கள்ளழகர் டெம்பிள் இருக்குது. ஸோ நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே வர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அங்கே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம நேற்றுக்கு நைட்டு வந்த ரூமு. ஸ்ரீ அம்மன் ஹோட்டல் நியர்பை நம்ம கள்ளழகர் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ரூமு, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ரூம் மாதிரி இல்லை, காஸ்மோபாலிட்டன் மாதிரி இல்லை. சூப்பரான ரூமுங்க, வேறு லெவலில் இருக்குது ரூமு. அண்ட் பீஸ்ஃபுல் ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றிலும் வெயில் ரொம்ப இல்லை. இது என்னமோ நம்ம மதுரையில் இருக்கிற மாதிரி இல்லைங்க, ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் குரங்கு தொல்லை தான் அதிகம். நீங்கள் பாருங்கள், ஒரு வீட்டு மேலேயும் அங்கங்கே குரங்கு ஓடுது. அதுதான் ஒரு பிரச்சனை. முக்கியமாக இந்த ஹோட்டலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே டெரஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் ஒரு மணி நேரம் வந்து ஆட்டம் போட போகிறோம் நல்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குங்க. பாருங்கள், நாங்கள் டெம்போவில் வந்தோம். டெம்போ பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, பின்னாடி நிறைய ஸ்பேசியஸான பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு ஒரு குறையும் இல்லை. இந்த ரோடு பாருங்கள், ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக இருக்குது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு வந்து கேட்டட் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சஷு வந்துட்டான், ரெடி ஆகிட்டு. எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. நீங்கள் பார்ப்பாங்க, சவுதி ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒயிட் கலர். சசி வாங்கிட்டு வந்தா. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சசி ஸ்டேரிஸுக்காக சசி விலாகிங், சசி பிளாகர். ஸோ மக்களே, கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலான்னு தான் பிளானு. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமுக்கு நியர்பையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. ஸோ நம்ம இப்போ இந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம லாஸ்ட் நைட் வந்து ரூம் செக்இன் பண்ணிட்டு நைட் டின்னர் இங்கே தான் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே இட்லி வடை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ்மே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நீங்கள் பழமுதிர்ச்சோலைக்கு வரும்போது மறக்காமல் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பழமுதிர்ச்சோலை முருகனை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உண்மையாலே இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் க்ளௌடியாக இருந்தனால வெயில் அவ்வளோவா நமக்கு தெரியல. மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்குண்டான சார்ஜஸும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. நாங்கள் டெம்போ டிராவலரில் வந்ததுனால 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. யூஸ்வலி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல நிறைய குரங்குங்க இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இங்கேயும் நிறைய குரங்குங்க இருந்தது. நாம அதுங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுங்களும் நம்மளை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் கோயில் இருக்கு. நீங்க அதுக்கும் போறதா இருந்தா போகலாம்.
ஸோ நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மலை தான். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே நீங்கள் ஏறிடலாம். கீழே இருந்து மலை மேலே வர நிறைய பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வராங்க. நாங்கள் போனது வீக்கெண்டு, ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியல. ஏன்னா கீழே கள்ளழகர் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. சபரிமலை சீசன்றதுனால நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க. பார்க்கிங்குமே சுத்தமாக பிளேஸே இல்லைங்க. நம்ம டெம்போ டிரைவர் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் தாங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஸோ மக்களே, ஃபைனலாக அறுபடை வீட்டில் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலும் பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கோவிலில் ரொம்பவே கூட்டம் இருந்தது. ஒரு பக்கம் கோயிலில் சுட சுட பொங்கல் வந்து அன்னதானமாக போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்ததுனால நாங்கள் சாப்பிடலை. கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இங்கேயே வந்து சாப்பிட்ருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் தர்ஷன் இருந்தது. ஒன்று ஃப்ரீ தர்ஷன், இன்னொன்று 10 rupees தர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தர்ஷன். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் தாங்க ரொம்ப கூட்டம் ரொம்ப வலிஞ்சுது. யஷ்வந்தை வச்சுட்டு அந்த ஃப்ரீ தர்ஷனில் போய் சாமி கும்பிடுறது ரொம்பவே கஷ்டம், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால 10 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 1 hour வந்து லைனை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. சஷ்வந்த் வேற அழுதுகிட்டே இருந்தான், எப்பப்பா வெளியே போவோன்னு கேட்டுகிட்டே இருந்தான். 1 hour later. கடைசியாக 1 hourக்கு அப்புறம் முருகனை பார்த்தாச்சு. பயங்கரமான தரிசனம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால என்ன அறியாமல் நானே அழுத மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் சில இடங்களில் பர்மிஷன் கொடுக்குறாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துல பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். எப்பயுமே அத்தை பேக்கில் சஷ்வந்துக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க, பசிக்குதுன்னு கேட்டால் உடனே கொடுக்கறதுக்காக. மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்ததுனால கரெக்டாக சாமி கும்பிட்டு வந்ததுமே சஷ்வந்த் பசிக்குதுன்னு சொன்னால், ஸோ அதனால் அத்தை பேக்கில் வச்சிருந்த பிஸ்கெட்டை தண்ணியில் டிப் பண்ணி கொடுத்தாங்க. மீன்வேல் எங்கள் அப்பாவும் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதுனால கோயிலை சுற்றி நிறைய போர்ட்ஸில் கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி எழுதியிருந்தாங்க. அதை பற்றி எங்கள் அப்பா படிச்சுட்டு இருந்தார். ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வரதுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட ஆயிடுச்சு. வெளியே வந்ததும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, கோபுரம் தெரியுற மாதிரி. ஸோ நாங்களும் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மேலே வந்ததுமே சிக்னல் இருக்காது ஃபோனில். ஸோ என்னோட டிரைவருக்கு நான் கால் பண்ண முடியல. கடைசியாக நடந்தே போய் டிரைவரை கண்டுபிடிச்சிட்டேன். போக போக கூட்டம் குறையும்னு பார்த்தா இன்னும் கூட்டம் வந்துட்டே தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலேருந்து கீழே போகிறதுக்கு பஸ்ஸே விட்டுருக்காங்க. ஸோ ஈச் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக போகிற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் டெம்பிள் தாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு தனியாக பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டூரிஸ்ட் வேன்லேயோ இல்லை டெம்போ ட்ராவல்லையோ வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக பார்க்கிங் இருக்குது, அங்கே தான் போய் ஸ்டாப் பண்ணணும். கள்ளழகர் டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கேயும் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏஜ்டு பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து பக்கி கார் கூட இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நடக்க முடியாதவங்க அதில் ஏறி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்தது. நீங்கள் கோயிலுக்கு தேவைப்பட்ட பூஜை ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். அண்ட் டீ காஃபி கூட நீங்கள் குடிக்கிறவங்க இங்கேயே குடிச்சிக்கலாம். உங்களுடைய ஃபுட் வேரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே உங்களோட ஃபுட் வேர்ஸை கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிக்கோங்க. நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது அந்த டோக்கனை கொடுத்து ரிட்டன் எடுத்துக்கலாம். நிறைய பக்தர்கள் அவங்களோட நியூ வெஹிக்கிளுக்கு இங்கே வந்து பூஜை கூட பண்ணுறாங்க. அதை நீங்களே பாருங்கள்.
அதுக்கப்புறமா லார்ட் கிருஷ்ணாக்கு வெளியே ஃபவுண்டன் மாதிரி வச்சு சிலை வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரையும் வழிபட்டுட்டு உள்ளே போகிறது நல்லது. இங்கே எங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் இருக்கான்னு தெரியல. பட் ஃப்ரீ தர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஃப்ரீ தர்ஷன்லேயே போய் சாமி பார்த்துலாம் சொல்லிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் 1 ஹவர்க்குள்ளேயே சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இது சபரிமலை சீசன் இல்லைனா இன்னும் சீக்கிரமாகவே வெளியே சாமி கும்பிட்டு வந்துடலாம். இந்த கோயிலோட மினியேச்சரும் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. சஷ்வந்தும் ரொம்ப டயர்டில் இருந்ததுனால அவன் பாதியிலே தூங்கிட்டான். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு டேரெக்டாக நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 கோயில்லையும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லஞ்சை வாங்கிட்டு டேரெக்டாக நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கைஸ் நமக்கு வந்து டெரஸ்க்கு வந்தாச்சு. டெரஸில் பாருங்கள் சுற்றிலும் செம்மையான சீனரி. நம்ம பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைன்னு சொல்லிட்டு மொபைலில் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேபி கொஞ்சம் குட்டியாக தெரியலாம், ஆனால் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரியான பெரிய மலைங்க அது. ஸோ பின்னாடி ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். சஷு எப்படி இருக்கான்? ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல். நோ டைவிங் போட்டிருக்காங்க. டோட்டலாகவே 4.5 ஃபீட் தான். ஸோ அதனால் பெருசாக எதுவும் ஆழம் இருக்காது. இங்கே வந்து கிட்ஸுக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு இருக்குது. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 1 ஹவர் நல்லா குளித்து ஆட்டம் போடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். உட்காந்து இறங்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்கு கைஸ். 4.5 ஸோ 4.5 ஃபீட்னா அவ்வளோதான் இருக்கும். நம்ம செஸ்ட் வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு டைம் இறங்கும்போது மட்டும் சில்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ் தெரியாது. ஸோ போடா செம்ம சில்லுன்னு இருக்குது பயங்கரமாக. இங்கே தான் இப்போ 1 ஹவர் நெக்ஸ்ட் குடிச்சு ஆட்டம் போட போகிறோம். எப்படி இருக்கு கண்ணா? எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கா? இங்க பார்த்து சொல்லுங்க கண்ணு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா கண்ணு? சூப்பரா இருக்கே. எப்படி பண்ண போற? அப்படியா? ஐயோ அது அப்பாக்கு தெரியும் அதனால. இது இருக்கா? தெரியுமா? அவ்வளவுதானா? ஆமா டவுசர் ஏண்டி கண்டு? டபக்குன்னு தெரியுது. வாவ் என்ன ஃபில் பண்றாங்க? ஐயோ ஏன் போன வெஸ்ட் வந்துட்டேனே. தலை நினைக்க வேண்டாம். இறங்க. ஐயோ ஏப்பா வேணாம். அப்படி தூக்கிக்கோங்க.
கீழே இறக்கூடாது, கீழே ஆழம். செப்பல் போட போறியா? சசி வா, வா. சும்மா நிக்க வச்சிருங்க. மேலே, மேலே. ஐயோ, இங்க ஆழம் டி. அது பயங்கர ஆழம். அது பெருசு இல்ல? அம்மா விட்டுறாதீங்க. கையில கை இப்ப மட்டும் சில்லு கிடையாது, குளிச்சுட்டு வந்தா மட்டும் சில்லு சில்லுன்னு வா. பின்னாடி கால் தூக்கு. தலையை மட்டும் மேல தூக்கிட்டு காலை இப்படி தலையை மட்டும் தண்ணிக்குள்ள விடக்கூடாது. காலை பண்ணு முண்டை பண்ணிடா. போதும் போதும். இப்பொழுது சசி இறங்க போகிறாள். நீ இறங்கமா உள்ள கூட 4.5 feet தான், இங்கே இறங்க முடியாது, அதனால தான். இறங்கு திரும்பி இறங்க. நீ கூட இறங்கமா அவளுக்கு. அவ்வளோதான் ஆழம். அடிக்க மாட்டேன்னா. காலை தூக்கு. அது 4 feet அவ்வளோதான். இன்னும் நடந்து வர வாத்து மாதிரி. டக் ஸ்விம்மிங் அது. தூக்கி போட அப்படியே. சும்மா கையில் வச்சுக்கோ. எப்படி பண்ணு. காலை தூக்கு மேலே. கால் தூக்கு மேலே. நீ எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு? இப்படியே போவோம். ஆனால் கேமரா தெரியுது நீ நடக்கிறேன்னு. அது ஆடுது. அது மாற்றுவாங்க. இறங்குங்க. இல்ல இறங்கிட்டுன்னா தெரியாது. தண்ணியில மிதந்தன. One eternity later. மக்களே, ஃபைனலாக இந்த ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ ரூம்லாம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இருந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரூம். இந்த ஸ்வீட் ரூமோட சார்ஜஸ் வந்து ஒரு நாளைக்கு 3920. ஆக்சுவலி இது வந்து 4 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக 2 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணோம். ஸோ அதுக்காக 4520 பே பண்ணோம். அண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டில் ஆட் ஆகாது. அதுக்கு தனியாக பர் ஹெட் 100 rupees பே பண்ணிக்கணும். ஸோ எங்களுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் சூப்பர்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட்டும் பண்ணுவேன்.
மக்களே, பழமுதிர்ச்சோலை அதுக்கப்புறம் வந்து கள்ளழகர் டெம்பிள் நல்லா விசிட் பண்ணியாச்சு, நல்லா மனசார சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்படி சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரைவ் சேஃப் அண்ட் லிவ் சேஃப். டாடா பாய்.